பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். சென்னை ஈசிஆர் விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இல்ல, இது நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே புலன் விசாரணை முடிஞ்சு இறுதி அறிக்கை தாக்கல் செய்வோம். அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போறோம். அதுல என்ன அவுட்கமோ அது கரெக்டா இருக்கும். இல்ல 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 அதாவது சந்துரு கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். இன்னைக்கு கைது செஞ்சிருக்கோம். அது மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியும். இல்ல, அதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட இல்ல. நீங்க கேட்கறதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட கேள்விகள். அது தேவையில்லை. புகைப்படங்கள் காமிக்கிறது மற்ற எதுவுமே எல்லாமே நம்ம புலன் விசாரணை அதிகாரி இல்ல நம்ம அபிஷியலா நம்ம காவல்துறை சார்பா இருந்து எதுவுமே நம்ம வெளியே கொடுக்கல. நேற்று தான் முதல் முறையை உங்களுக்கு சந்திச்சு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு இது சொல்லியிருக்கோம். இல்ல இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு புலன் விசாரணை சம்பந்தமா எதுவும் கேட்காதீங்க. யாரோட போட்டோ? இப்ப எப்படியும் நம்ம இல்ல குற்றவாளி கைது செஞ்சிருக்கோம். அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த போறோம். முறைப்படி சட்டப்படி என்ன செய்யணுமோ அது காவல்துறை சரியா செஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா பிரஸ் நோட்லாம் எங்க சிஓபி ஆபீஸ்ல இருந்து வரும். தேங்க்யூ. ஓகே, தனிப்படை அமைச்சு 5 தனிப்படை அமைக்கப்பட்டிருந்துச்சு. பல சிசிடிவி கேமராக்கள் ஆராயப்பட்டு தான் அது சரியான முறையில் அதை நம்ம செஞ்சிருக்கோம். சீக்கிரமாவே விரைவில் அந்த கேஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இரவு நேர கடைகள் திறக்கத்தால் தான் இது போல பிரச்சனைன்னு சொல்றாங்க சார். அதுக்கு இரவு 3 மணி வரைக்கும் டீ கடைங்களோ பிரியாணியோ வேற ஏதாவது நீங்க வேற கேட்குறீங்க, வழக்கு சம்பந்தம் கேட்குறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். சென்னை ஈசிஆர் விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர் சந்தித்தை பார்த்தோம். இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக, முக்கிய நபர் சந்துரு மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.